தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவுரை. நடிகரோ இல்லை அரசியல்வாதியோ பெரிய கடவுளில் ஒருத்தரும் கிடையாது. அது போய் ஆள் போய் பார்த்து உயிர் மாற்றக்கூடாது. அவங்களும் சராசரி மனுஷங்க தான். முதல்ல உயிர் முக்கியம், அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். அதனால் கூட்ட நெரிசலில் போய் சிக்காமல் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். இப்போ நடந்த கலவரத்தில் 2 பக்கம் தப்பு இருக்குது. நடிகர் அந்த டயத்துக்கு வந்திருக்கணும், கூட்டம் இந்த டயம்னா அந்த டயத்துக்கு தான் வந்திருக்கணும், மக்களும் அந்த டயத்துக்கு தான் போகணும். 3 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா 3 மணிக்கு தான் மீட்டிங்கு. அந்த 1 மணி நேரத்துக்கு போய் அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போய் பார்த்து போட்டு அப்புறம் 1 மணி நேரம் முடிஞ்சோடனே டக்குன்னு வந்துடணும். இது வழக்கம். யாரையும் காக்க வைக்கக்கூடாது. அரசியல் மீட்டிங்கிறது அந்த டைம் 3 மணிக்குன்னா எந்த தலைவராக இருந்தாலும் வந்துடணும், அட்டன் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதே போக ஆளுங்கட்சி கவர்மெண்ட்டும் என் ஊரில் நல்ல இடமா வெட்ட வெளியாக காட்டில் தான் இடம் கொடுக்கணும் மீட்டிங்கில். அது 20 ஏக்கர் 30 ஏக்கர் இருக்கிற பக்கம் தான் மீட்டிங்க்கு அலோட் பண்ணணும். ஏன் எல்லா ஊர்லேயும் இல்லையா? பொட்டல்காடு மொட்டைக்காடில் எதுவும் இல்லையா? அது மாதிரி கொடுத்தது 2வது தப்பு. ஸோ தப்புன்னு பார்க்கும்போது மீட்டிங்கு லேட்டாக வந்ததும் தப்பு, இடம் கொடுத்ததும் தப்பு, மக்கள் ஆயின்னு போய் பார்த்தது மிகப்பெரிய தப்பு. இதனால் இந்த சம்பவம் நிகழ்ந்துருக்குது. அதனால் உனி வரப்போகிற மீட்டிங்கில் யார் மீட்டிங் போட்டாலும் சரி, அந்த மீட்டிங் டயத்துக்கு அட்டன் டயத்துக்கு வரணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வெட்ட வெளியில் இடம் கொடுக்கணும். 20 ஏக்கர் 30 ஏக்கர் ஒவ்வொரு ஊரில் இல்லையே, இடம் இல்லையா? 50 ஏக்கர் 100 ஏக்கர் வரைக்கும் இருக்குது, பொட்டல்காடெலாம் இருக்குது. அது மாதிரி அரசியல் மீட்டிங்கில் அந்த இடத்துக்கு கொடுக்கணும். அதுக்குண்டான பாதுகாப்பும் கொடுக்கணும். இது இவங்களோட கடமை. மக்களும் ஏதோ அரசியல்வாதியோ நடிகரோ வந்துன்னா பெரிய கடவுள் மாதிரி போகாமல் அவங்களும் நம்மளை மாதிரி சராசரி மக்கள் மனிதர்கள் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு போயிட்டு சேஃபாக போய் பார்த்துட்டு சேஃபாக எல்லாத்துக்கும் கை கொடுக்கிட்டு சேஃபாக வீடு வந்து சேரணும். இதுதான் என்னுடைய கருத்து. இது மாதிரி செய்யும். ஓகே, கரெக்டான பார்த்து நான் போட்ட 3 பேருக்கு